நான் உண்மை அருமை. நாங்கள் சூப்பர் சவாலில் சேர்ந்து விட்டோம். பெரியது, சிறியது அல்லது நடுத்தரமான உணவா? சுவை good. ஆச்சரியம். அந்த பகுதிக்குள் என்ன உள்ளது? ஆமா. காண்கின்றதற்கு நன்றி. மைலி சாபம் முயற்சி செய்து பாருங்கள். இதெல்லாம் என்ன சின்ன பக்கி? கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கு. பாருங்கள், இது ஒரு யோயோ. நகைச்சுவையாக இருக்கு. ஓ, இது என்னை மாதிரியே உள்ளது. ஏன் எனக்கு தான் சிறிய பகுதியா? இது வெறும் பெருசா தான் இருக்குது. ஆமா. ஏய், நான் முடித்து விட்டேன். இப்போது துப்பாக்கி கொடுக்க நேரம். ஓ, என்ன ஒரு பெரியது. எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிறது. சரி, குவெண்டின், இப்போ நீ. என்னிடமெல்லாம் என்ன இருக்கிறது? ஒரு சாதாரண சுவை குமிழி. ஆனால் இது புரோக்கோலியா? உண்மையிலேயே ஓவரா? மொத்தத்திலேயே இப்படிப்பட்ட ஜவ்வை பழ வகையை யார் கண்டுபிடித்தார்கள்? ஆஹா, இதை பாருங்கள். கூரிய குச்சிகள். நான் இதை கோர்க்குச்சிகளைப் போல தின்ன முடியுமா? சரி, அதை முயற்சிக்கலாம். இப்போது இதை இப்படி தொங்கலாக்குவோம். அந்த முன்னரே செய்யலாம். குவெண்டின், உன்னை சரி செஞ்சிக்கோ. ஓ, இது அசிங்கமாக இருக்கு. ஆனா நான் அதை கையாள முடியும். கிட்டத்தட்ட முயற்சி செய்யலாம். சரி, கொஞ்சம் மேலும். இப்போது 100 வடிகள். அப்படி சிதறியது. அண்டே சோபி, அது வேடிக்கை இல்லை. வாவ், அது சீவு துளை. அமைப்புக்கு மிக பெரிது. இந்த த்ரில்லும் PVRக்கையும் எடுத்து பார்த்து எது மிகவும் எளிது? அது செங்குத்தாக கம்பியில் கொண்டதாகிறது. ஹாஹா. ஓ, இது பெரிய பபுள் கம சட்னி. அருகினருக்கு சிறந்தது மற்றும் மிக சுவையானது. நான் நிறுத்த முடியாது. ஓ, என் கனவு நனவாகிவிட்டது. சோஃபி, தயவு செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா? ஆம். சரி, நீ ஏற்கனவே உன் பகுதியை முடிச்சிட்ட. நான் இங்கே முடிவில் இருக்கிறேன். குமிழிய ஊத வர நேரமாச்சு. நீங்க பேராசை. அதை எடுத்துக்கொள். என் கை. ஐயோ, என்னிடம் ஒரு சிறிய நுடல்லா கண்டெய்னர் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு ஐரிஷ் பங்கு உள்ளது. ஆமாம் பெண்களே, வாஸ். என்னிடம் ஒரு பெரிய ஜார் நுடலா இருக்கு. அது எல்லாமே எனது. சோஃபி, உனக்கு அதிர்ச்சி. வாங்க தொடங்கிலே. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போது நான் நூடல்லா ஐஸ் யுக்குரீம் செய்ய போகிறேன். பார்க்க எனக்கு ஒரு கட்டை உண்டு மற்றும் எனக்கு ஒரு ஃப்ரீசர் உள்ளது. மேலும் கூல். இது பாருங்கள். இப்போது நான் இந்த நுடல்லாவை லீக் செய்யலாம். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. வாரோம் மைலி, இப்போது உன் வாசம். ஓ வாவ், எனக்கு முழு ஜார் கிடைத்துள்ளது. மற்றும் பார்க்கலாம். ஓஹா, இன்பம். எனக்கு மிகவும் பிடித்தமாகிறது. ஆமாம், விரலால் சாப்பிடுவது நன்றாகும். ஆனால் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தினால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆமாம், நான் சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கிறேன். நான் சாப்பிடுகிறேன், நிக்க முடிவதே இல்லை. இன்னொரு கரண்டி. இன்னொரு. அப்பா, மிக அருமை. ஓ, எனக்கு தோணுகிறது நான் முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் கொஞ்சம் பால் எடுத்து அந்த ஜாரில் ஊற்ற போகிறேன். மூடி நலையுங்கள். அது வேற ஒரு விஷயம். இனி நமக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் கிடைச்சது. அதுவே சரி. அத பாருங்கள். உச்சியில் கிரீம் கொண்ட என்னுடைய அழகான கண்ணாடியை பாருங்கள். மேலும் சிறுதுளிகள். கண்டிப்பாக. இப்போது நான் இதை ஒரு வாயிலால் விழுங்க முடியும். சரி, நூடெல்லா ஒரு கேன். இது ஒரு கனவு மாதிரி. உடனே அதனால் டோஸ்ட் முயற்சிக்க வேண்டும். கொஞ்சம் மேலும் தோறுக்கும். மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதால் ஓரும்போல் இந்த சாண்ட்விச்களை நிறைய செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அப்பத்தை மேசையில் வைக்கிறேன். நூடல்லாவை நேரடியாக ஜார்லிருந்து ஊற்றுகிறேன். ஓ, ஜித்னா ஜியாதா உத்தனா அச்சா. எவ்வளவு சிறப்பான விருந்து இருக்கும். வாயில் நீரூற்ற செய்யும் சாப்பாடு. ஆக, இப்போது நம்முடைய சாண்ட்விச்சின் மேலே இன்னொரு முறை ரொட்டி போடுவோம். நான் அதை முயற்சி செய்யலாம். நீமன் ஐ ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? சரி,
சரி, உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கே செய்யுங்கள். என்னை விட என்னிடம் என்ன இருக்கிறது? சுவையானதை கொண்ட ஒரு சிறிய ஊசி. என்னிடம் சராசரி அளவிலான ஒரு மூளை இருக்கிறது. மேலும் எனக்கு பெரியது ஒன்று உள்ளது. குவெண்டின், இதை விட்டு விலகியிரு. அண்ணா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உருக்களின் மேல் தோலை விட்டு துறந்து விடலாம். இந்த வழியில் முடிச்சு பொறிகள் எடுக்க எளிதாக இருக்கும். ஆம், இதுதான். நான் முதலாவேன். ஓ, என்ன அபூர்வமான இனிப்புகள்! மற்றும் இந்தது எத்தனை சுவையாக இருக்கிறது! நிஜமாவா? அதுதான் எல்லாம். ஓ டேய், நான் அழப்போகிறேன். சரி, சோவி, உன் பங்கை சாப்பிடு. சரி, மகிழ்ச்சியுடன். இங்கே வந்து சுவையாக இரு. அப்படி என்னை இது எவ்வளவோ நகைச்சுவையாக தோன்றுகிறது இல்லையா? இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப சுவையாக இருக்கு. மெய்லி, உன் முறை. ஓஹா, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! இன்னும் சுவையான மிட்டாய்கள் நிறைய. அவை அற்புதமாக இருக்கின்றன. நிறுத்த முடியவில்லை. மேலும் 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 மேலும். அருமையானது. நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் ஏன்? ஓ, நீங்க இன்னும் முடியல. நான் முடிச்சாச்சு. அதனால நான் இனிமேல் சாப்பிட போறதில்ல. ஓகோ, ஒரு சிறிய பகுதி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இந்த டாகிஸ் சிப்ஸ் மிகுந்த காரமாக இருக்கின்றது. நான் நம்புகிறேன், தாங்கத்தக்கது. அதை செய்து பார்ப்போம். எவ்வளவு காரமாக இருக்கிறது! இதுவும் கூட. சரி நண்பர்களே, வாழ்த்துகள். நான் முடித்துக் கொண்டேன். மற்றும் ஒரு நடுத்தர பேக் மிக கோபமான சிப்புகளுடன் நான் கூடுதல் தீவிரமாக இருக்கும். இது PSHVT தாங்க முடியாதது. ஓ, இன்னொரு ஒன்று. சூடாக இருக்கு. அதனால் எனக்கு மூச்சு திணறிவிட்டது. என் காதுகளிலிருந்து மின்னல் வந்து கொண்டிருக்கின்றன. என் வாயினிலும் என் காதுகளிலும். நான் உன்னை காப்பாற்றப் போகிறேன். தீ வீழ்த்து வைக்கும் நீரால் அணைக்க வேண்டும். அப்படித்தான். ஜோதி மழிந்து விட்டது. சரி, நன்றி. ஆனால் எதுவும் அப்ப இது வெறும் பெரிய சிப்ஸ் பாக்கெட்டே. அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஆமாம், அவை மிகவும் பெரியது. சரி, முக்கியமானது சுவாசிக்காததே. உதவி! அது மிகவும் எரிகிறது. என்னுள் அது போன்றது நெருப்பாக பளபளக்கும். சரி, கடைசிதான். சில கடிகாரம் ஏற்கனவே என் பின்னால் உள்ளது. நான் விட்டு கொடுக்க கூடாது. குடிகாரங்கள். ஓஹோ, நான் உண்மையிலேயே தீயை அணைத்து விட்டேனா? ஆஹா, எனக்கு ஒரு சிறிய பகுதி சாக்லேட் இருக்கும். அது குளிர்கள். எத்தனை பெரிய சாக்லேட் தொகுப்பு பாருங்களேன். ஓ, குவெண்டின் வாய்க்கு நீர் ஊறியது. மைலி, நீ யாரமா தொடங்க விரும்புகிறாயா? நிச்சயமாக. நன்றி நண்பர்களே. என்னவளோ அழகி, முயற்சி செய்வோம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது! எனக்கு பிடித்திருக்கிறது. சூப்பர். ஆஹா, சாக்லேட் ஏற்கனவே முடிந்து விட்டது. ஆஹா. இப்போது நீ குவெண்டின். தெரிஞ்சே இருக்குது. சாக்லேட் அருமையாக இருக்கிறது. தடுத்து நிறுத்தாமல் அதை சாப்பிட விரும்புகிறேன். எப்பனாயிலும் இன்னும் 2 குச்சிகள் இருப்பது நல்லது. ஓ, 3ஆவதும் இருக்கிறது. மைலி, இனி என்ன செய்கிறாய்? ஐயோ, நீ என்னுடன் பகிர்ந்து கொள்வதில்லை. அமைதி. சரி, வெளிப்படையா வாங்க. நீங்கள் மிகவும் தாராளமாக உள்ளீர்கள். ஏய், என்ன? என் பல்கோள்கள் என் கைகளில் உருகிவிட்டன. ஓ, இல்லவே. நன்றாக செல்லலாம். இனிப்பு என்றால் நல்லா இருக்குது. எனக்கு இது பிடிக்கிறது. சுவையானது. ஓ, ஷீலா, நீ ஏதாவது சுவாரஸ்யமான யோசனை கொண்டு வந்து விட்டாயா? ஆமாம், நான் ஒரு சாக்லேட் வீடு அன்று கட்டினேன். சீக்கிரம் இனிப்பா இருக்கின்றேன்.
நானும் அவற்றை விரும்புகிறேன். ஏய், என்ன செய்யற? என் வீட்டுக்கிட்ட எதுவும் செஞ்சாதே. ஏன் நண்பர்களே, நிறுத்துங்கள். ஆமா, இது சுவையானது. எனக்கும் ஒத்துக்கிறேன். ஐயோ, என் அனைத்து சாக்லேட்டும். ஆஹா, மிகவும் நன்றாக இருக்கிறது. என்ன செம்ம ருசி. ஆமாம். ஓஹோ கடவுள், என்ன சிறிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட். நான் சராசரி அளவு எடுத்துக்கொண்டேன். இப்படி இக்குட் செஞ்சு நாம இது பெஸ்ட். அத பாருங்க, என்ன சுட்டு பாருங்க. கனவு காணுகிறேனா? இது மிகப்பெரிய பிராங்கல்ஸ் பாக்கெட். ஓ ஹாஃப். வா, நீ தொடங்கி. ஷீலா, சரி, நான் அணுகுவேன். முழுசாவே போய் அந்த ஒய்டியஸ் மாம் ஃப்ரையல் அனைத்து சிப்ஸ்களையும் சாப்பிடவும். குவெண்டின், இது மைலின் முறை. ஓ ஆம், எனக்கு சீஸ் சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். சிறந்தது. வாவ், என்னமும் அதை பார்த்தாயா? அவள் எப்படி அதை செய்தாள்? சரி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்குமா? என்ன? இல்ல. ஓ, இங்கே இருக்கின்றன. அருமை, அவற்றை பரிசோதிப்போம். அந்த இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். ஓ ஆமாம், மொறுமொறுப்பானதும் குளிர்ச்சியானதும். இது மூவும் பிடிக்கும். ஏய், நீ யூட்டிலைஸ் பகிருங்கள். ஆனால் உங்களுக்கே ஒரு பாக்கெட் உண்டு. சொல்றேன். பாப்போம். அந்த கடிதம். பிளாக் யூஸ் பண்ணலாம். அப்போ மன்னிச்சு ஷூ. என் பிரிங்கிள் சிப்ஸ் தயவு செய்து முயற்சிக்கலாம். அவைகள் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இந்த சிப்லெட்ஸ் மிக பெரியது. ஆமாம், தொடர்வோம். ஓ, அது என்ன? எனக்கு என் ஸ்ட்ராபெரி ரொம்சை கடவுள் அதிகமாக பிடிக்கும். ஓ ஓ, என்ன நடக்குது? ஓ மோர்ச். எனக்கு அதே வேண்டும். ஓ, ஒரு சிபிள் முடிச்சிட்டேன். சிறந்தது. இன்னொன்னுக்கு போகலாம். நல்லா இருக்குது. கொடையல் சார் சுரபை. ஓ ஆம், மற்றவை சரி. என்டிஸ் எக்ஸ்ட்ரா அளவு ஸ்வீட்ஸ் மட்டுமே இருக்காடு. அது அவஸ்தை. என் வாழ்க்கையில் அனைத்து இனிப்புகளையும் பார்த்துள்ளேன், ஆனால் இவ்வகை பெட்டி ஒருபோதும் பார்த்ததில்லை. அருமை. எனது வாளி எப்படி உள்ளது? உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எனக்கும் பிடிக்கும். குவெண்டின், நீங்கள் தொடங்குகிறீர்கள். மணி, நான் முயற்சிப்பேன். ஆமா, ஓ, நான் அதை கீழே விட்டேன். நீங்க ஏங்கடா சிரிக்கிறீங்க? அப்படித்தான் நம்மிடம் முயற்சி செய்யலாம். பேக்கேஜ் சாப்பிட முடியாது. ஏ, என் பக்கம் கழிவுகளை போடாதே. இப்படி என் முறை. ஆம், மிகவும் முறுக்கலும் இனியதும், மேலும் சாக்லேட்டுடன். அருமை. இந்த கண்டிகள் சூப்பர். நான் அவற்றை அனைத்து நூடில்களுடனும் மகிழ்ச்சியுடன் முயற்சிப்பேன். அதை பாருங்கள், என்ன ஒரு சுழலும் மீதிர் மற்றும் மால்டீசர் நூடில்கள். ஆஹா, நான் இதற்கு விரும்புகிறேன். காத்திரு, எனது வாளை எங்கே? குவெண்டின். சரி, ஆமா. நான் நினைச்சுக்கிட்டேன். உங்கள் பக்கெட். ஆமாம், அவள் மோசமான மனநிலைக்குள் இருக்கிறாள் போல் தெரிகிறது. அது என்ன? யார் எரிகிறார்கள்? அதுதான். வா, அந்த போக்கை நிறுத்து மைலி. ஓ ஓ, நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. ஓ, இங்க எல்லா நூடுல்ஸும் மால்டீசர்களும் இருக்கின்றன. அவற்றை சாப்பிட முயலாதீர்கள். இது எனது. வப்படரியமாக சிறிய பாக்கெட் டெரிடோஸ். சரி, என் பக்கம் சராசரி அளவே. ஆனால் இது காய். ஓஹோ, பெரிய அளவிலான. அவை சூடாகவும் உன் இருக்கிறது. வரிசை மயிலே. ஆம், சூடாக இருக்கக்கூடாதுன்னு நம்புறேன். காரம். ஓஹோ, சரி சரி, மன்னிக்கவும், கேட்கவே வேண்டாம். அடுத்தவர் யாரு? இந்த சந்தை கம்பைகளுக்கு பட்டு காரமா இருக்குது, ஆனா
நானு பாலை குடிச்சு அத சரியாக்குறேன். அப்படிதான். சரி, சிறப்பு. பாருங்கள், சாதாரண சிப். அது என்ன? நீங்களும் அதை குடிக்கலாம். நல்லா பண்ண. தெரியுமா? அரையோ வா. பால் மிளகுடன் நல்ல சேர்க்கை அல்ல. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஆமா, இந்த சிப்ஸை சாப்பிட நான் ஏற்கனவே பயமாக உள்ளது. அது ஆபத்தானதாக இருக்கும் போல, ஆனாலும் ருசியானதாக இருக்கும். மிளகாய் தணியாமல் சாப்பிட்டு கொண்டே இருங்கள். சரி, வாருங்கள் வாருங்கள் குயின்டின், நீங்க முடிக்க முடியும். ஆம், கிட்டத்தட்ட வந்துச்சு. சூப்பர். பேர்ல ஒரு மாதம் தீ பற்றியது நேரடியாக. இது என்ன? இந்த கூடுதல் சிறிய பாட்டில். இதை கண்டுபிடிக்கவே கடினம். உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ். அப்போ எனக்கு பழக்கமான ஒரு பாட்டில தான் இருக்கு. தேன் ஜெல்லி ரொம்ப சுவை. இருங்க, அதன அச்சுவின் கியூடி ஒரு பாட்டில் தேன் ஜெல்லி இருக்கிறது. தொடங்கலாம். ரூம் சரி. ஆச்சரியம், ஏன் இதிலிருந்து போர் ஆகவில்லை? சரி, என்னை விட்டு விடுங்கள். யூஃபக், அழுத்தி விடுங்கள். ரோபோட், என்னை உதவ முடியுமா? கண்டிப்பாக. இதோ உங்களுக்கு. அப்பா, இல்ல, இன்னும் என் வாய் எதுவும் இல்லை. எல்லாமே என் முகத்தில் விழுந்திருக்கிறது. ஆஹா, ஆனால் இது மிகவும் ருசியாக உள்ளது. நான் அதை எப்படி நக்கப் போகிறேன்? ஓ ஆம், ருசியானது. நன்றி ரோபோ. உனக்கு வேண்டியது. நீ என்ன சொல்கிறாய் குவென்டின்? இப்போது நீர். எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை, நன்றி. சரி, நானே முறை செய்ய முடியும். நான் விளையாட்டுகளை செய்கிறேன் என்பதற்கு காரணம் இல்லையா? என்னுடைய கைகள் மிகவும் திடமானவை. நாங்கள் பாட்டிலுக்கு அழுத்துகிறோம். ஓ ஆமாம், அது வெளியில் வருகிறது. ருசி மிக சுவையாக இருக்கிறது. ஓ, எனக்கு இன்னும் வேண்டும். மன்னிக்கவும், ஆனால் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சாப்பிட்டேனே. நான் பொதிகமாக சாப்பிட்டேன். ரோபோட், இப்போ நீ. ஓ, கொஞ்சம் உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கிறது. வாரு. உண்மையிலேயே இந்த தருணம் எஸ்விபி பீரி ஒரு யோசனை எனக்கு வாய்வில. நான் மாற்று வழியை யோசிச்சு பாட்டில் ரித்து ஜெல்லியை என கல்யடக்க நான் சுரின் முழு. இது ரிமையாக உள்ளது. என்னை சிரமன உள்ளதா? என்ன நடக்கிறது? ஏன் சுவடானி ஒலிக்கிறது? வணக்கம் அனைவருக்கும். உங்கள் ரோபோட் செயலிழந்துள்ளது. அதை குறைக்க வேண்டும். சைரனை அணைக்கவும். அருமை, நான் ரோபோட் ஆம்புலன்ஸ். என்னுடைய முதல் உதவி பெட்டியில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். சரி, கவலைப்பட வேண்டாம். இதை திருத்தி விடுகிறோம். உள் இயக்கத்தில இனி எதையும் போடாதீர்கள். சரி, ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அவன் வேலை செய்யவில்லை. ஓ ஆமாம், சரி, இன்னும் இங்கே தட்ட வேண்டும். இது எப்போதும் உதவுகிறது. என் வேலை முடிந்தது. உங்களை காண்கிறேன். ஹூரே ரோபோட்ஸ், நீங்க கிளம்பிட்டீங்க. தொழிலாளி அவங்க கருவிகளை இங்க விட்டுட்டாங்க. நம்ம பாத்துறலாம். ஓ, அத அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆல்டிடு சாக்லேட் என்று சொல்லும்போது என்ன? ஒசே, உன்னிடம் உள்ளது என்ன? இந்த நேரத்தில் எனக்கு சராசரி அளவு இருக்கிறது. இது அற்புதமானது. டாட், என்ன எடுத்து வந்திருக்கிறாய்? ஓ, அது பெரியதாக உள்ளது. ஆமா, எனக்கு பெருசாக சாக்லேட் பார் இருக்கு. எங்க அளவுக்கு. என்னால் ஆரம்பிக்கலாம். எனக்கு மிகச் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. அருமை. கொஞ்சம் வால் பொன்னிறம், ஒரு திறந்திட காப்பி பத்திரம் வேண்டும். அதை செய்யலாம். இது வேலை செய்கிறது. இப்போது அதை மீண்டும் வைக்கலாம். அதை லேசர் பார்வையால் உருக விடுவோம். அருமை. இது இப்போது திரவமாக உள்ளது. நான் அதை வைத்து எண்கள் அனைத்தையும் அழிக்க படிய முடியும். நன்றாகவே இருக்கும். மேபேல், இப்போது உன் டர்ன். நீ துவங்கு. சரிதான், இதை முயற்சி செய்வோம். இப்படி ஒரு சாக்லேட்டை நான் ஒருபோதும் சாப்பிடவில்லை. நான் இதை முயற்சி செய்கிறேன். ஆச்சரியமாக இவ்ளோ ருசியானது. ஒரு யோசனை வருகிறது. உடனே திரும்பி வருவேன். ஒரு நிமிடம். எனக்கு தெரியவில்லை. நான் திரும்பி வந்துள்ளேன். எனக்கு பரிசோதனைகளுக்காக பாதுகாப்பு கன்வேல் கிளாஸ் தேவை. இது சிறப்பாக இருக்கும். இது என் சிறிய ஆய்வகம்தான். நாம் முதலில் ஒரு கண்ணாடி எடுக்கிறோம். இதன் உள்ளே திரவ ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது. சுவையானது. அதை ஒரு கண்ணாடிக்குள் ஊற்றுவோம். இப்போது நாம் சில பச்சை திரவத்தை சேகரித்து லால மாசு கொண்ட பாட்டிலில் ஊற்றுவோம்.
எம்மா இதற்கு இன்னும் என்ன சேர்க்கலாம்? சரி. ஓ சரியா, இந்த குழியில் ஒரு வானவில் இருக்கிறது, அதையும் நிரப்புவோம். என் உருவாக்கம் ஆயத்தமாகிவிட்டது. இப்போது உங்களால் ஒரு கவுன்சியம் அமைக்க முடியும். அதை சாக்லேட் மீது ஊற்றுங்கள். ஒரு சொட்டுகே போதும். வாவ், அது வேலை செய்தது. பாருங்கள், அது வேலை செய்தது. இது பல வண்ணங்களை கொண்டதாக மாறிவிட்டது. ஆஹா, மற்றும் அத்தனை சுவையானது. நான் செய்துவிட்டேன். அருமை, மிக சந்தோஷமாக உள்ளது. வாவ், அது மிகவும் கலக்கல். மேபல், நன்றாக செய்தாய். வேதியியல், ஆனால் எப்பொழுது என் வரிசை? அருமை. எனது சாக்லேட் சுவைக்க மிக மகிழ்வாக இருக்கிறேன். முழு பேக்கேஜையும் அகற்ற வேண்டும். வாவ், அது மிகவும் பெரியது. இது மிக குவளமாக இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். ஓ, ஆனால் நான் அதை கடிக்க முடியவில்லை. இல்லை என்றால் நானாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, சாக்லேட்டை மேசையின் மேல் வையுங்கள். மற்றும் என்னிடம் சில கருவிகள் தேவை. ஒரு உலக்கை மற்றும் ஒரு சீசல். ஆம், சாக்லேட்டை அப்படியே பிளவைப்போம். அற்புதம். அதை சிறிய துண்டுகளாக பிளப்போம். எனக்கு திருப்தி போல் தோன்றுகிறது. நான் ஏற்கனவே களைப்பாகவும் பசியாகவும் இருக்கிறேன். அதை பார்ப்போம். மாங், ஆமாம், இப்போது நான் கடிக்கலாம். ஓ, சாக்லேட் மிக சுவையானது. ஆர், நீங்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே. மீறலின்றி எனக்கு மிகவும் உள்ளது. இது எல்லோருக்கும் போதுமானதாக இருக்கும். அடடே டாட், நீங்கள் மிக மிக கொடை செயலாளி. இது என்ன, ஒரு குழி நிரம்பு முட்டைகள்? ஆனால் எனக்கு இது ஏன் தேவை? வாயோ. Our sir on a packet mundial acquire bal alshoder aus and get a mugger segular. அது இருக்க முடியாது. என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒரு பெரிய கோப்பை கொட்டைகளை கொண்டிருக்கிறேன். இதை பற்றி ஏன் செய்ய வேண்டும்? ஓ, டெட், துவங்கு. சரி, இது வினோதமா என்று நம்புகிறேன். ஆங்கிலத்தில் அவை சாக்லேட் என்று அழைக்கப்படுகிறதா? ஓ இல்லை, உண்மையிலேயே அவை மெட்டல். அதற்கு சுவை இல்லை. ஓ, என் பல் உடைந்து விட்டது. நான் அதை சாப்பிடும்போது உடைத்தேன். உண்மையிலேயே என்ன திகில்? எனக்கு அது வேண்டாம். ரோபோ, இப்போது நீ. ஓரே, இது என்னுடைய விருப்பமான சுருக்ககால். எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. என் பிரிவில் 2 பருப்புகளை வைப்போம். மேம், சுவையாக இருக்கிறது. நீங்கள் நிதானமாக உள்ளீர்களா? மறுபடியும் அல்ல, இது என் முறை. நான் செய்வதில்லை. ரோபோட் மேபல் சவாலை தவிர்க்க விரும்புகிறேன். மேபல், எழுந்திரு. நீ ஒரு பெரியவள். நீ ஆளாக்கலாம். நான் சர்க்கரை படியை காண்டு வர வெளியே சென்றேன். இல்லை, நான் ஒரு மனிதன். எனக்கு பருப்பை சாப்பிட தேவையில்லை. சரி, சர்க்கரை படியால் சுவை அதிகமாக இருக்கலாம். நல்லா ஊத்துவோம். சரி, அருமை. இப்போ சாக்லேட் பூச்சி இருக்கிறது. நான் பருப்பில் சாக்லேட்டை சுவைக்கலாம். அந்த வழியில அது குறைந்தபட்சம் ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், ருசியானது. அது நான் செய்யலாமா? நான் புத்திசாலி. எனவே இந்த வாழ்க்கை மேம்படுத்தலுக்கு முன் அதை புரிந்து கொண்டேன். அது நல்லது. எனக்கு நட்டுகள் தின்ன தேவையில்லை. நான் அவற்றை நக்கினால் மட்டும் போதும். தயார். இப்பொழுது முடிந்தது. மேபல், நீ இவ்வளவு சிறப்பா செய்ய. நன்றி. எங்கள் ஆஹா, அது என்ன? அது பெலாவுக்கு கொஞ்சம் கோலா மர்மலேடு இருக்கிறது போல. எவ்வளவு அழகானது. மற்றவர்களுக்கு என்ன? ஆஹா, இது ஒரு சாதாரண மர்மலேடு கோலா. ஜில், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஆனால் அது டயராவின் அளவில் இல்லை, ஏனெனில் அவளிடம் ஒரு பெரிய மர்மலேடு பாட்டில் கோலா இருக்கிறது. ஆஹா, அது சூப்பராக இருக்கிறது. ஓ சரி, அது பெருசாக இல்லை. நானே மிகவும் சிறியதை கொண்டேன் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்னிடம் பெரியது இருக்கு. பெண்களே, மாம்னலேடை அளந்திருக்க வேண்டியது நிறுத்தி அதை சாப்பிடுவது மேல். ஓ பாப்ஸ், மன்னிக்கவும் ஜில், நான் உண்மையில் அதை செய்ய விரும்பவில்லை. என்னை மாம்பழத்தை கொடுங்கள். இது ருசியாக உள்ளது. இதை பார்ப்போம். மிக சுவையாக உள்ளது. இது அற்புதமாக உள்ளது. அருமை. இப்போது அது என் முறை. எனக்கு ஒரு தட்டு வேண்டும். ஜெல்லியை மேல் வைத்து ஒரு முழாம் மற்றும் கத்தி எடுத்து ஜெல்லியை துண்டுகளாக வெட்டு. அப்படியே. சரிக்கு இப்ப நான் ஒரு சிறிய துண்ட முயற்சி பண்றேன். ஆஹா, இது எவ்வளவு சுவை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மிக நன்று.
வாவ், ஜில்ஸை எப்படி கேலி செய்யலாம் என புரிந்து கொண்டேன். அவள் மாம்பழ ஜெல்லியை எடுத்து அவளுக்கு ஒரு உண்மையான கோலா பாட்டில் கொடுப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஓ, மறுக்க முடியாது. அது என்ன? ஏன் கோக் என்னை முழுவதுமாக தெளிக்கிறது? உஃப், இது மாமலைட்டாகவே இருக்க வேண்டும். இது நடக்கக்கூடாது. அப்கோ ஜில், அது டைராவின் விஷமாம். பெல்லாவின் இதில் எதுவும் சம்பந்தமில்லை. ஆனால் இந்த நேரத்திலே டைரா உன் அனைத்து மார்மலேடையும் சாப்பிட்டாள். வாங்க, அது நகைச்சுவையாக இருந்தது. நான் என்று கோகா வேட்சிங் விஜயம் பிடிச்சேன். பெண்களே, நீங்கள் என்ன பாப்பீர்கள்? ஒரு நிமிடம். என் ஜாம் உங்களை எப்படி ஈர்த்தது? சுவாரஸ்யம். ஆனால் இது என் துண்டு. நான் அதை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. ஓ, நீ என் விரலை கடித்து விட்டாய். பொண்கள் மிகவும் பசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்கள் விரல் மற்றும் மர்மலேட் என அறிவியலுக்கு இடையே வித்தியாசம் கவனிக்கவில்லை. அவர்கள் மர்மலேட் துண்டை மிகவும் மோசமாக தாக்குகின்றனர். அவர்கள் ஆட்டாக் செய்யும் முன் நான் அதை தேவையகும். ஓய் இல்லை, நான் அதை மீண்டும் தரமாட்டேன். அது நமக்கும் இருக்கும். பிரமாதம். மிகவும் அருமை. அழகா? ஆமா, எனக்கு மிகவும் பிடிக்கும். அருமை. ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. இது ரொம்ப நல்லது. பெண்களே, இது என்னோட மாங்கல்யம். ஏன் நீங்க இதை சாப்பிட்டீங்க? எனக்கு ஒரு துண்டு விடாதீங்களா? இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உலகாவம் கொடூரமான மகுடை தின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், நான் அதை உண்மையாகவே விரும்புகிறேன். நான் மகுடையை காதலிக்கிறேன். இதற்கு மேல் எதையும் நான் சாப்பிட்டதே இல்லை. நீங்க ரொம்ப கொடூரமானவர்கள். டைப்ரா, நீ இன்னும் உன் மார்மலேட சாப்பிடலையா? அப்படியானாலும் அதுக்கு விட கொடு. அந்த பெண்கள் அதை உருக்கி விழுங்கி விடுவார். ஆம், அது பசித்த புலிகளுடன் கூண்டுக்குள் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த மார்மலேட நிலையிலே நான் இருக்க இன்னைக்கு விரும்ப மாட்டேன். அரே, ஸ்லீஸ் சர்னிட் பாஷ் நூடுல்ஸ் காய். இஸ் ரூம்ல இருக்கேன். அரே சீஷேவ் நிலை டீசரோலை டைராவின். பட் இஸ் பெல்லாவுக்கு சாதாரண அளவு உள்ளதா? இது ஒரு மேம்பழே. இதிலிருந்து நீங்க ஜில்லுக்கு பாருங்க. பெரிய நூடுல்ஸ். ஓ வா, இதை எனக்காக பகிர்ந்து கொள்வாயா? தயவு செய்து. முடியாது. சீக்கிரம் உன் பங்கை சாப்பிடு. நான் புரிந்து கொண்டேன். சரி, எனது நூடுல்ஸை முயற்சி செய்வோம். எனது கையிலே சிறிய கட்டைகள் இருக்கின்றன. ருசிகரமாக இருக்கிறது. அவ்வளவு நல்லது. காத்திரு. ஏன் நான் தான் அவற்றை பாக்கெட் இருந்து எடுக்க முடியல? என்ன பிரச்சனை? ஜில், எனக்கு உதவுவாயா? சரி, நான் இழுத்து விடுறேன். Apa. These noodles rated chewy go starting for killer. Sorry, deep heat and half meal station. மிகவும் அதிகமாக உள்ளது. நான் முடித்து விட்டேன். யாய், ஏய், அது என்ன? டைரா, ஏன் இதை என்னை நோக்கி எறிந்தாய்? சரி, என் பேழை எனக்கு கிடைத்தது. எனக்கு உண்மையாகவே என் நூடுல்ஸை சாப்பிட வேண்டும். நூடுல்ஸ் நேராக என் மூக்கில் சென்றது. ஓ இல்ல, எனக்கு தும்ம வேண்டும். அடடே, அதாவது அருவருப்பு. பெல்லா, இது என்ன? இது உண்மையில நூடுல்ஸ் மற்றும் உன் நாசி நீரா? இது அருவருப்பு. எனக்கு வாந்தி வரப்போகிறது. நான் நூடுல்ஸ் பச்சிடணும். விடாவே சுவையா இருக்கும். பாப்போம். வாவ், ரொம்ப சீசி. சூப்பர். ரொம்ப சுவையானது. இன்னும் கொஞ்சம் வேணும். ஓ ஆம், நான் இந்த நூடுல்ஸை விரும்புகிறேன். சரி, எவ்வளவு சுவையாக பெல்லா சாப்பிடுகிறாள். இன்னும் விரும்புகிறேன். ஒரு பெரிய பங்கு நூடுல்ஸை முயற்சிக்க நேரம் எடுத்து போச்சு. வாவ், இது அபாரமாக இருக்கிறது. என்ன? ஓப்ஸ், நான் அதை கைவிட்டு விட்டேன். மீண்டும் முயற்சிப்போம். ஓ முடியாது, எல்லாமே விழுந்து போகிறது. நான் கண்டிப்பாக ஏதோ தவறாக செய்கிறேன். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. ட்ரில்லின் மூலம் முளக்காணியை வைத்து இதனால் நான் சோறுகளை மிகவும் விரைவில் முளக்காணியில பிடிக்க முடியும். அதை முயற்சி செய்கிறேன். ஓஹோ, இல்லையே, அது மிகுதியானது. நான் அதை எப்படி நிறுத்துவேன்? எப்போது எனக்கு இன்னொரு யோசனை வந்து விட்டது. எனக்கு ஒரு திட்டம் தேவை. இப்படியானா என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, இது என்ன ஊட்ட போகும். என் ரோபோட் நூடுல்ஸ், நாம் அதை சேர்ந்து செய்வோம். சரி, இந்த சலுகையை இங்கே வைக்கிறேன். இப்போது எனக்கு நூடுல்ஸ் ஊட்ட ஒரு ரோபோ கை இருக்கும்.
சேத்தான் அழுத்துவோம். அப்படியே செட்டியாக சரணையில வச்சு என் வாயில் உள்ள. ரொம்ப நன்றாக இருக்கிறது. வாவ், என்ன ஒரு குளிர்ச்சியான கண்டுபிடிப்பு. ஜில், நீ கண்டிப்பாக ஒரு ஞானி. இதை ஒரே சேர செய்யலாம். என்ன ஆச்சரியம். வாவ், அதுவே குளிர்ச்சி. ரோபோ அனைத்து பெண்களையும் உணவளித்தது. எவ்வளவு சிறந்த கண்டுபிடிப்பு. ஆமா, உண்மையாவே குதூகலம். இது சிறிய ஹப்பா பபா சுவையான ஜெல்லி பாட்ல. மற்றவைகள் எப்படி இருக்கட்டன? அப்பா, இது ஒரு சாதாரண ஸ்கிட்டில்ஸ் ஜெல்லி பாட்டிலா இருக்குது. ஆளு, இது ரொம்ப இனிப்பா இருக்கணும். ஆனால் பெல்லாவோட மிகப்பெரிய மென்டோஸ் ஜெல்லி பாட்டில உள்ளது. இது நிச்சயம் புத்துணர்ச்சியா இருக்குது. ஆனா ஜில்லுடன் தொடங்குவோம். அன்பாக அதனை முயற்சிப்போம். நன்று. இது ரொம்ப ருசியானதா இருக்கும். அதற்கு பிறகு நான் ஒரு பகரம் ஊதவும் முடியும். சரி, இப்ப பிவிதல் நேரம். ஏய், என்ன? இது மிகவும் சிறியது. இதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, பொறுங்கள், நான் யோசித்தேன். நான் ஒரு கழுதையை உருவாக்க முடியும். அற்புதம். ஓ, நான் அதை முயற்சிக்கலாமா? ஒரு பார்வை விடுகிறேன். என்ன அழகான பொம்மை. ஓ, அது பிளந்து விட்டது. என்னை சுற்றி எங்கிலும் பபிள் கம் உள்ளது. ஜில், அதை பிடிக்கவில்லை. அது அவளது பொம்மை. என்னை பொறுத்துக்கொள் ஜில். எதுவும் நிகழாமல் போய்விட்டது என்று நடிக்கலாம். வாவ், மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கையில் முயற்சி செய்க. பிழிந்து வருகிறது. பட மிகவும் வண்ணமயமானது. மிகவும் இனிப்பானதும் ருசியானதும். அருமைஸ். ஆஹா, ஆம், நான் இதை என்றுமே சாப்பிட முடியும். டைரா, நீ சுவாரஸ்யமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ ஏற்கனவே ஸ்கிட்டில்ஸில் மூழ்கிய தெரியுதே. என்ன, உண்மையா? ஆனால் என்னை பார்த்து சிரிக்க தேவையில்லை. நான் உன்னிடம் திரும்ப வாங்க முடியுமா? இப்போது நீ முழுவதும் ஸ்கிட்டில்ஸில் மூழ்கப் போகிறாய். பிடி. வேவ். ஆம், என் மீது மோதவில்லை. நீங்கள் தவறவிட்டீர்கள். ஓ, பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படியுமே இல்ல. என் பாட்டிலில் இப்போது ஒரு துளை உள்ளது. ரொம்ப சுவைண்டு நின்றும் இருக்குது. அரேயா, இப்ப என்னோட மூச்சு ரொம்ப பசுமையா இருக்குது. பா, இது வெறுமனே குளிர்ந்த பசுமைதான். அதுவே பெரியது. பாரு, அங்கே எல்லாம் பனி படலங்கள். குளிர்ச்சியானது. ஆமாம், ஜில் எதையும் பார்க்கவில்லை போல் தெரிகிறது. அவனின் கண்ணாடிகள் உறைந்து விட்டன. ஆர்வமாக இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு அழகாக உள்ளது. பெல்லா, நாம் மீண்டும் செய்வோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். முயற்சி செய்யலாம். உன் ஆணைப்படி மேலும் சில பனித்துளிகள். எவ்வளவு குளிர்ச்சி. அழகான பனித்துளிகள். ஓ, இப்போதெல்லாம் என்னை சூழ்ந்துள்ளதை காண முடிகிறது. டைரா உறைந்து விட்டாள். நாம என்ன செய்யலாம்? ஓப்ஸ், பெல்லா, நமக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டைரா உறைந்து விட்டாள். பெல்லா பனித்துளிகளை குறித்து பார்ப்பதில் மூழ்கியதால் கவனம் செலுத்துவதில்லை. ஜில், நாம் என்ன செய்யலாம்? சரி, நான் ஹேர் ட்ரையரின் சூடான காற்றால் அவளை உருக வைக்க முயற்சிக்கிறேன். முயற்சிப்போம். ஓ, இது வேலை செய்கிறது. ஓ, நன்றி ஜில், நீ என்னை மிகவும் உதவினாய். இப்போது பெல்லாவின் பனித்துளிகளை உருகவிடலாம். என்ன செய்தாய்? அது எல்லா நேரமும் இருந்த வேடிக்கை. எங்கள் வீடியோவை கண்டு இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது. ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தியாடுங்களாம். இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன்? விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன். ஜெல்லி ஸ்கிட்டில்ஸ் உடன். அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன, உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்ப தேவையை முடிக்க வேண்டும்.
பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குலோ குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜில்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு ஏதும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே இனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, ஷீ கேன். நான் ஒவ்வொரு சிற்றுண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கிள்ஸ் மட்டுமே இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது, ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய துணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும். ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம். ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். புரியுதா? டேனி, நமக்கு அது தேவை. குவென்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவென்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ இல்ல, குவிண்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள். அதனால் என்ன?
என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடைபெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சூப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவெண்டின் சுபா சூப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான், ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சூப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சூப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவெண்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ அப்பா, குவெண்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய துண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறார்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்டில் மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள் என அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அதை சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே? உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். வாவ், இது முழு பாக்கெட் மால்டீசர்ஸ் கம்பர். ஒரு நிமிஷம் பார்க்கவும். மைக்கிடம் ஒரு முழு பாக்கெட் உள்ளது மற்றும் அனட்டிடம் பெரிய பாக்கெட் உள்ளது. ஓ மை காஷ், சிமையுடன் தொடங்கலாம். எனக்கு ஏன் மிகச் சிறியது இருக்கிறது தெரியுமா? என் கையில் ஒரு சிறப்பு குழாய் இருக்கிறது. நான் எல்லா இனிப்புகளையும் உறிஞ்சிய மாறு சாப்பிடலாம். என் கைகள் கிழிந்துவிட மாட்டா. எளிது. மைக், உன் பின்தொடர்பு. ஆஹா, அருமையாக இருக்கிறது. நான் கூடிய இடுக்கிகளுடன் ஒரு குளிர்ந்த விஷயம். நான் சீக்கிரமாக எல்லா மால்டீசர்களையும் சாப்பிட முடியும். நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில சுவாரஸ்யமானது. உங்களுக்கு காட்டுகிறேன். நான் ஒரு பெரிய ஸ்லைடு சேர்த்தேன். இப்போது நாங்கள் மால்டீசர்கள் கிட்டி இங்கே வைக்கிறோம். அத பாருங்கள் பெண்ணே, இது மிக செல்வாக்கானது. என்ன இத பிரமாதமா மீண்டும் செய்யலாம். அற்புதம். என்ன யம் யம் யம். போராட்டம். சிறிது சோகமாக. நிச்சயமாக நண்பா, இது அனட்டின் திறன். செல். ஆம், நான் முயற்சிக்கிறேன். ருசியாக இருக்கிறது. உங்களுடன் என்ன பகிர வேண்டும்னு கேக்குறீங்களா? என்ன? இல்ல முடியாது.
அது எனதுதான். பகிர்ந்து கொள்வதற்கான மனநிலையில் இல்லை. சரி சரி. நான் சான்சஸ் மால்டீசர்களையும் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். நான் பிளேட் மேலே சரியான துளையை வெட்ட வேண்டும். பின்னர் நான் வெற்றி பெறுவேன். என் பொன்னி எங்கே? அப்போய் சரி. புதன்கிழமை நீ அனைத்தையும் உண்டு விட்டாயா? எப்படி முடிந்தது? Einanchos Burberancho. திருங்குரிஸ் மலிக்கம். வாவ், என்ன ஒரு சிறிய பாக்கெட் தானியங்கள். ஓ, புதன்கிழமைவுக்கு ஒரு சாதாரண ஒன்று. இன்னும் எனிட் ஒரு பெரியது வைத்திருக்கிறாள். அதை பாருங்கள், ஒரு பெருமானிய தானிய பாக்கெட். நம்ப முடியாதது. மைக், நாங்கள் உன்னுடன் தொடங்குகிறோம். நான் ஒரு பிரமாதமான எண்ணத்தை கண்டுபிடித்தேன். நான் சிறிய டேபிளில சிறிய தட்டில சீரியல் சாப்பிட முடியும். எங்களது கிண்ணத்தில் இதை ஊறவும். பிரம்மாண்டமாக இல்லையா? நாங்க முற்பகுத்தமான உணவுடன் நடக்கிறோம். அதில் சற்று பால் ஊற்றுவது. காரோ, இது மிகவும் சுவையாக இருக்க போகிறது. அதை விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். முறிகுன்றில் போகிறாயா? மற்றும் சுண்டி சுட்டு. நான் ஏனடி சிரிக்கிறாய்? நான் என்னையே துடைத்துக் கொள்கிறேன். புதன்கிழமை ஸ்டென். நிச்சயமாக. நான் ஏற்கனவே எனக்கென ஒரு தட்டு மற்றும் ஒரு கரண்டி தயாரித்து வைத்தேன். பாட்டிலில் முட்டையை ஊற்றுவது, கொஞ்சம் பாலை சேர்த்தல். சிறப்பு. என் கியூகரிகரி அர்க்காக வேண்டாம். ஆஹா, விச்சகரு சவையா இருக்கே. இமாலே நார்வல் டி இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும். நன்றி கையே. வணக்கம் தலை, உன்னுடைய நேரம். போலாம். அருமை. எப்படி இந்த பெரிய பாக்கெட்டை தெரியவருக்கு சாப்பிடுவது? சரி, எனக்கு ஒரு பொம்மையான யோசனை வந்தது. இப்போது தானே வரேன். எனக்காக காத்திருங்கள். அதென்ன? அப்படியா? குளியலறை எனக்கு நிச்சயமாக பொருந்தும். எனக்கு பெரிய கிண்ணம் இல்லை, ஆனால் எனக்கு பெரிய குழிக்குடம் இருக்கிறது. பாலை அங்கே ஊற்றுகிறேன். எனக்கு முழு குளியல் தொட்டியையும் நிரப்ப போதுமானது நிச்சயமாகவே இருக்கிறது. கடைசி சொட்டு வர. இப்போது நம்முடைய சிரியலை அங்கே வைக்கலாம். நன்றி. இப்போது நான் அங்கு நீந்தி செல்வதே குறிக்கோள். வாங்க உள்ள போவோம். ஆமாம், நாம் ஒரு பாப்பா போகலாம். நான் விட்டு கொஞ்ச நேரத்திலேயே வருகிறேன். டிக்கெட்டை புதுப்பிக்கவும், உச்சமாகவும் இருக்க அதை அணிவோம். புதிதாக உள்ளது. ஐ மாற்றம் பெரியதாக வேண்டும். ஓ, என்ன மிக சிறிய டோனட். இது புதன்கிழமையில் இருந்ததை காட்டிலும் சிறியது. தங்கம், இதற்கு ஒரு சாதாரணதானும் உண்டு. மிகேலுக்கு மிக பெரிய டோனட் இருக்கிறது. ஐயோ, புதனன்று மீண்டும் மிகவும் சிறிய பகுதி. சிரிக்காதே, நான் முதலில் தொடங்குகிறேன். என் டோனட் உங்களில் அனைவரையும் விட சுவையாக உள்ளது. நாங்கள் அதை நசுக்கியோம். அது வேலை செய்தது. அது சமமாகிவிட்டது. மேலும் அது பெரிய அளவு ஆகிவிட்டது. இரசிக்கத்தக்கது. எனக்கு இது மிகவும் பிடிச்சது. டோனட் எனக்கு காத்திருக்கிறது. இதுவே அது மிகவும் அழகாக இருக்கிறது. என் உதடுகளை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் என்ன? நான் உன்னை முத்தமிடவில்லை. நான் ஜோர்க். மைக், என்ன செய்கிறாய்? அந்த ஸ்பிரிங்கிள்ஸ் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றன. நேரம்.
யம் யம் இனி ஏமாற்றணுமா? அது எல்லாமே வாவ். இல்ல அது மச்சான், இது ரொம்ப பெருசு. அதை அளவிட வேண்டும் என்பது எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஓ, மன்னிக்கவும் புதன்கிழமை. நான் அழுக்காக ஆயிடவே விரும்பவில்லை. சிறிய துண்டை நறுக்குவோம். சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். மைக், சிந்திக்காமல் இங்கு சீக்கிரம் ஓடி வா. பெண்களுக்கு காத்திருப்பதில் சலிப்பாகிவிட்டது. அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள். சரி, அது சரிதான். எனக்கு தேவை பிரேசல் மட்டும்தான். என் கடவுச்சொல்லை மாற்றவும். எல்லா உணவிலும் நான் முடிவுக்கு வருவேன் என்று தெரியவில்லை. எனது பிடிச்ச டோனட். ஓ, மைக் தனது உணவை 100 அடுக்குகள் கழித்து முடித்தார். எங்களை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? இது 101 வருடங்கள் ஆகிவிட்டது. மைக், ஓ, என்னுடன் இருத்தலுக்காக நன்றி. என்ன? இது ஒரு புதிய மரத்தின் முறை. இவை என்ன பொத்தான்கள்? ஓ, இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆமாம், நாம் அதை அழுத்த வேண்டுமா? என்ன நடக்கிறது? இதை பாருங்கள். அது ஒரு சிறிய சாக்லேட் பார். நன்றி. வாவ், டினிபூட் மிகவும் மன்மிகராக இருக்கிறதே. நாமும் இதை முயற்சிக்கலாம். அற்புதம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும், ஆனால் இதற்கு மேலே எதுவும் இல்லை. நான் முந்தைய முறையிலேயே எப்படி இந்த பொத்தானை அழுத்தினேன். இப்போ எனக்கு வரும். பட்டனை கடக்கிறேன். வாவ், இது சாக்லேட் நண்பா. சரி, இது உறுதியாக பெரியது. பேக்கேஜிங்க திறக்கிறேன். சாக்லேட்டை சிறிய பகுதிகளாக வெட்ட வேண்டியுள்ளது. அதற்காக என் கத்தியை பயன்படுத்துகிறேன். அது சிறப்பாக இருக்கிறது. இந்த கதை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனது சொந்த சிறிய கேட்டை செய்யலாம். இது எதிலிருந்து உருவாகப் போகிறது? எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். பார்க்கலாம். என்ன? இது ரொம்ப ருசி. எனக்கு தானே காபி வேணும். மைக், ஒன் முறை. நீங்கள் பார்க்கும் ஒன்று ஏதோ நான் எதையும் பார்க்க முடியவில்லை மற்றும் ஏதோ எங்களிடம் பறந்து வருகிறது. அது இப்போதே வானத்தில் இருந்து பறக்கிறது. அது மிகவும் அபாயகரம். பெண்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் மின் விசிறியை எடுத்து சாக்லேட் உருவெடுக்க பயன்படுத்துவோம். இப்போது நன்றி. உங்கள் ஹேர் ட்ரையராக்கள் எனது பாயிண்ட் த்ரோவருக்கு உங்கள் பாராட்டுக்கு நன்றி. அதுதான் சிறந்தது. குடைக்குள் மறைந்து கொள்ளுங்கள். குளிர்ந்த சாக்லேட் மழையும் இது நன்றாக உள்ளது. அதை எரிக்கும்.